தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் மனைவி எனக்கு போன் போடுறா, என் மாமா 5000 ரூபாய் எனக்கு போட்டு என் மாமா அப்படின்னு அவ என்னை கேட்டா. நான் சொன்னேன், நான் போடுறல சாமி அப்படின்னு. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் என் தொலைபேசியில் தொடர்பு கொள்றா என் மனைவி. மாமா, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போட்டிருக்காரு மாமா. என் மனைவி சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிஞ்சு, இந்த மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த ஒரே உலகத்துல, இந்தியாவை சொல்லல தமிழ்நாட்டை சொல்ல, உலகத்திலேயே மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். மீண்டும் ஆளுவார். 2026 குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய். 1ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். இந்த மாதிரி பல திட்டங்களை டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் நிறைய திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், விடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சாதனை செய்கிறாரு. விஜய் அவர்கள் சினிமாவில் அண்ணன் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் வேணால் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் தந்தை பெரியாரை பற்றி வரலாறை பேசுனா தெரியாது. ஒரு 2 நிமிஷம் பேச தெரியாது. திமுக தோன்றவன 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை 10 வயசு பையனை கூப்பிட்டு சொன்னா வரலாறு சொல்லுவேன். ஆனால் பேரறிஞர் அண்ணாவினுடைய வரலாறை சொல்லு அப்படின்னா தெரியாது. 2 நிமிஷம் பேச தெரியாது விஜய்க்கு. தலைவா, விஜய் கூட்டத்துக்கு இளைஞர்கள் வராங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. பாதி பேர்த்துக்கு ஓட்டு கிடையாது தலைவா. எல்லாமே பாத்தீங்கன்னா இளைஞர் வராங்க. யாரு வராங்கன்னு முதல்ல புரிஞ்சுங்க. எந்த இளைஞரும் வாக்குரிமை உள்ள இளைஞர்கள் வர்றது கிடையாது. நடிகரை பார்க்கணும் ஓடுவாங்க, ஆர்வம் இருக்கதான் செய்யும். அதை தீர்மானிக்கணும்ல. வாக்குரிமையை யாருக்கு செலுத்தணும், வந்த தலைவர் என்ன பண்ணுவான்னு தெரியணும்ல. கூட்டம் வரும், கூட்டம் வரல. இது சில பேர் கூட்டம் வந்துதான் இருக்கு. கூட்டத்தை வச்சு எப்பவுமே தீர்மானிக்க முடியாது. தேர்தல் காலத்துல மக்களுக்கான தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கும் போது எங்களுடைய மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் தான் வருவார். அரசியல் களத்தில் அவர் தான் இருப்பார், நிரந்தரமாக இருப்பார். இது கட்சியை சாதாரண ஒரு ஆளு ஏதோ பண்ணிடலாம்ன்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆலமரம் மாதிரி. என்னுடைய மகன் உதயநிதினு பேர் வச்சிருக்கேன், என்னுடைய பொண்ணுக்கு கண்மு பேர் வச்சிருக்கேன். நாங்களாம் வாரிசு அரசியல் கிடையாது, வாரிசை உருவாக்குற அரசியல். நாங்க இன்னைக்கு நேத்து அரசியல பேச ஆரம்பிக்கல. அரசியல நாங்க ஊறினவங்க. எங்க கட்சியில் இருக்கிற ஒரு தோழனும் படிச்சிருக்கானோ இல்லையோ அரசியல பேசுவான், களத்துல நின்று வேலை செய்வான், களத்துல வெல்லுவான். எங்களுக்கு படிப்போ ஏதோ தளபதி தலைவர் கொடுத்த அறிவுரை, மக்களோட பேசுங்க, மக்களுடைய குறையை தீர்க்க இது பண்ணுங்க. நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, வார்டு நம்பர் இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் இல்ல பொறுப்புல இல்லாம இருந்தாலும் ஒரு கிளைச்சல இருந்தாலும் களத்தை காணுங்க, களத்துல போய் வேலை செய்யுங்க, மக்களுடைய பிரச்சனைய தீருங்கன்னு சொல்றதுதான் எங்களுடைய தலைமை. கண்டிப்பா வெற்றி எங்களுக்கு. வரக்கூடிய 26 வெல்லுவோம், வெல்லுவோம். வெற்றி எங்க தளபதி கண் கொடுப்போம். தேர்தல் களம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. தேர்தல் களம் எப்பொழுதுமே இப்போ திமுகவுக்கு சாதகமாக களமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் பொதுமக்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். எத்தனையோ பொய் பிரச்சாரங்கள் நடைபெற்றாலும் அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி ஒரு சாதனை ஆட்சி, அதாவது திமுக மீண்டும் ஆட்சியை மறுபடியும் ஆட்சிக்கு வராது என்கின்ற ஒரு நிலையை தகர்த்து மீண்டும் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2.0 தொடர்ந்து ஒரு சாதனையை ஏற்படுத்துவார் எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ எதிர்க்கட்சிகள் எந்த பொய் பிரச்சாரங்கள் செய்தாலும் இந்த ஆட்சியுடைய இதை யாருனாலே குறை சொல்ல முடியாது. மக்கள் மத்தியில் எழுச்சியாக இருக்குது. பெண்கள் மத்தியில் குறிப்பாக மிக பிரம்மாண்டமாக இருக்குது. எத்தனை அணில் குஞ்சுகள் வந்தாலும் சரி ஒன்றும் அசைக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான். களத்தில் திமுகவுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்களே. எதிரிகள் அதிகம் தான், அதையெல்லாம் துவம்சம் செய்யக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள். அது எப்பேற்பட்டவர் இருந்தாலும் சரி துவம்சம் செய்யக்கூடியவர்கள். இந்த மாநாட்டை மட்டும் நாங்கள் பார்க்கல, கிட்டத்தட்ட எத்தனையோ மாநாடுகள் நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்களுடைய வயசில். சரிங்களா, மிக சிறப்பாக இருக்கும். சிறப்பாக ஆட்சி அமைப்பார். 2.0 ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மீண்டும் 2வது முறையாக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிறார். நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவங்க கூட திமுகவை தான் எதிரிங்கிறாங்களே சார். திமுகவை பேசினா தான் அவங்க பெரிய ஆளாக முடியும். திமுகவை பேசினா தான் அவங்க பெரிய ஆளாக முடியும். திமுகவை தொடாமல் யாருமே பெரிய ஆளாக முடியாது. அன்றைக்கு எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி
ஆனால் திமுகவை பற்றி பேசினா தான் அவங்க பெரிய ஆளாக முடியும், வெளியில் தெரிய முடியும். கடைசியாக வருவாங்க. இன்னைக்கு புரட்சி கலைஞர் பேசினார். இன்னைக்கு புரட்சி கலைஞர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் மிக பிரம்மாண்டமாக வந்து சேர்ந்துருக்கிறாரு. பேசினவங்க அத்தனை பேருமே வருவாங்க. எடப்பாடியும் கூட வருவார். அவ்வளோதான் சொல்லுவோம். தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிற அனைத்து திட்டங்களும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொழிலாளர்கள், பொதுமக்கள், குறிப்பாக மகளிர், மாணவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து சிறப்பாக வந்து திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதோ விளம்பரத்துக்காக கொடுத்த திட்டங்கள் இல்லை. இதெல்லாம் காலத்துக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிற இந்த திட்டங்கள் மிக சிறப்பான திட்டம். இதை யாரும் எவர் வந்து குறை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் இதை வந்து ஆதரித்திருக்கிறார்கள், பயனடைந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் கழகத் தலைவர் கொடுத்திருக்கிற அந்த இலக்கு 200 அது நிச்சயமாக வெல்வோம். அது 200 வெல்வோம், படைப்போம் வரலாறு என்ற அந்த கோஷம் வந்து நிச்சயம் நிறைவேறும். அந்த அடிப்படையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து கழகத் தலைவரை ஆதரித்து இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம். நிச்சயம் தேர்தல் முடியும் வரை களத்தில் நின்று பம்பரமாய் சென்று பணியாற்றுவோம் என்பது மந்தவெளி பணிமனை சார்பில் தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதியார் அவர்களின் அன்பிற்கிணங்க இன்று 10 லட்சம் இல்லை 10 லட்சம் கோடி மக்கள் கிட்ட இங்கே நம்ம திருச்சி மாநகரில் திருப்புமுனை ஏற்படுத்த இங்கே கூடியுள்ளோம். மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களின் வழியில், மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் அரவணைப்பில் படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200, வெல்ல போகுது நாமளாக இருக்கட்டும். தமிழ்நாடு தலை குனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். என்றென்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வழியில் பாடுபடுவோம். என்றென்றும் தமிழக முதல்வர் தளபதி, துணை முதல்வர் உதயநிதி. 2020 தேர்தல் களம் படு பயங்கரமாக வெற்றியை காற்றிக்கு வெற்றி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. தலைவர் தளபதி திமுக 7வது முறை ஆட்சி அமைக்கும். எங்கள் தளபதி 2வது முறையாக முதலமைச்சர் உட்காருவாங்க. அதுக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு சாம்பிள் தான். இன்னும் படைபலம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படைபலம் வர 10 லட்சம் பேர் நிர்வாகிகள் கூடுதோம். 10 லட்சம் பேர் 5 லட்சம் 10 எத்தனை ஓட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் 100 ஓட்டு பிரித்தாலுமே 10 லட்சம் பேர் எத்தனை ஓட்டு ஏறி அடிக்குன்னு பார்த்துக்கோங்க. ஐயா, இன்னும் 500 கட்சி ஆரம்பித்தாலும் சரி, இந்த உதயசூரியன் உதிக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. இது 75 கால பவளவள கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் நெஞ்சிலையும் இதுலேயும் உதயசூரியன் சின்னதை வரைஞ்சி வச்ச கட்சி. இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு இன்னொரு 100 ஜென்மம் இல்லை 1000 ஜென்மம் எடுத்தால் எவனும் வந்தது கிடையாது. உங்களுக்கு களத்துல எதிரிகள் நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் பாஜக இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் இருக்காங்க. ஒரு பலமுனை போட்டி இருக்கு. அதாவது நமக்கு எதிரிகள் என்பது புதுசாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை அத்தனை பேரையுமே பார்த்தீங்கன்னா களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இப்போ வந்து நமக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சு அதை வாக்காக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப வந்து வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்குது. இது வந்து ஒரு 75 ஆண்டு காலமாக வந்து கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கழகம். இதை வந்து அவங்க எளிதில் வந்து வென்றலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இந்த களம் கிடையாது. ஒரு நடிப்பின் சிகரமாக மட்டும் இருந்தவர் அந்த வாயிலே வந்து அவர் பயணிச்சிருக்கலாம். அவர் அரசியலை வந்து கையில் எடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது அவருக்கும் நல்லாவே தெரியும். கூட்டத்தை பார்த்தாலே அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எதிர்கட்சிக்காரங்களுக்கே நல்லாவே தெரியும். வெளில போகிறது என்னமோ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அப்படிங்கிறது உறுதியாக அவங்களுக்கே நல்லபடியாக தெரியுது. வேறாஜன் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வந்து தொடங்கினாலும் அதை ஃபஸ்ட்டு எதிரியாக பார்க்குறது திமுகவை மட்டும்தான். நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து எதிரியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நல்லபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து தமிழக மக்களுக்கு நல்லபடியான சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புதுசாக வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நம்மளை டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தப்பானவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாத்தையுமே இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து தொடர்கதையாக 75 ஆண்டு காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். புதுசு ஒன்றும் கிடையாது. இவங்க இப்போ வந்திருக்கக்கூடிய புது கட்சியை தவிர இது வந்து நமக்கு புது எதிரியா அப்படிங்கிறது கிடையாது. 2026 தேர்தல்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மதசார்பற்ற முற்கோர் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதற்கு காரணம் 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிற திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள். தமிழ்நாட்டில் திட்டங்களே போய் சேரவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டின்
முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடத்துகிற ஆட்சியினுடைய திட்டங்கள் அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. ஆகவே குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை இந்த ஆட்சி சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் வருகிற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆக வருகிற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு பிரகாசமாக இருக்கிறது. பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் தொடங்கலாம். கட்சி தொடங்குவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நேற்று கட்சி ஆரம்பித்து விட்டு 1 ஆண்டு 2 ஆண்டுகள் கழித்து நாங்கள் முதலமைச்சர் இன்றைக்கு பல பேர் சொல்லி வருகிறார்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நடிகர் விஜய் போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு எதிரி திமுக தான் தமிழ்நாட்டினுடைய எங்களுக்கு எதிரான கட்சி என்று இன்றைக்கு சொல்லி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு நாளைக்கு முதலமைச்சர் என்று சொல்லுவதற்கெல்லாம் வருகிற தேர்தல் அவர்கள் போட்டியிடுகிற அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பார்களே தவிர வெற்றி பெறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. தேர்தல் காலம் எப்பயுமே எங்களுக்கு சாதகமாக இருக்கும். மக்களை நாங்கள் எப்பயுமே சந்திச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து 5 வருஷ காலமாக எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திச்சு தான் இருக்கார். எங்கள் அண்ணா உதயநிதி மக்களை சந்தித்து எல்லா நலத்திட்ட உதவியும் வழங்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்த தேதி நாங்கள் ஜெயிச்சு மக்களான ஆட்சியாக கொடுப்போம். இளைஞரணி படை வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடு தோறும் வார்டு தோறும் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கோம். எல்லா பக்கம் தெற்கு வடக்குன்னு போட்டு எல்லா மாதம் நடத்தி நிர்வாக சந்திப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். அதனால் பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு இளைஞர் மத்தியிலும் ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. அதை நீங்கள் எல்லோரும் மதுரை மாநாட்டை பார்த்துருப்பீங்க. சேலம் கோயம்புத்தூர் இப்போ லாஸ்ட்டாக முடிச்சிருக்கிறோம். எல்லா மாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட எழுச்சி உங்களுக்கு அடுத்த தேர்தலில் இப்போ வரப்போகிற தேர்தலில் எங்களோட ஓட்டை பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க. சூப்பராக இருக்குண்ணே. தேர்தல் காலத்து பிறகு தலைவர் செஞ்ச சாதனை மிகப்பெரிய சாதனை. 234 கண்டிப்பாக வெற்றி நம் பக்கம். என்னுடைய யூகத்தில் சொல்கிறேன். நான் தலைவர் செஞ்ச சாதனை 100% சாத்தியம். இந்த 2026 சரித்திரம் படைப்போம். அது சினிமா படம், சினிமா ஷோ. அது வெல்லாது. ஸ்டாலின் மகளிர் படைன்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதில் வெற்றி வாய்ப்பை நாங்கள் கொண்டு வருவோம். இளைஞர் எங்கள் பின்னால் வர்றாங்க. நாங்கள் 200க்கு 200 வெல்லுவோம். நாங்கள் தான் முதல் இடத்துல இருக்கோம். நாங்கள் தான் வருவோம். அது சும்மா அதெல்லாம் போலி இட்டுக்காது. அதெல்லாம் எல்லாத்தையும் எதிர்த்து வருவோம். நாங்கள் கட்சின்னு இருந்தால் எல்லாருக்கும் எதிரி இருக்க தானே செய்வாங்க. நாங்கள் யாரும் எதிரியாக பார்க்கல. எதிரி இருந்தால் தானே அது என்ன சொல்லுது ஜெயிச்சு வர முடியும் எங்களால். கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இறங்கிட்டோம், வருவோம்.